Hi, this is Arshad here. Welcome to Dear Cinema. So, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மாரீசன். ஸோ மாரீசன் வந்து இட்ஸ் தமிழ் லாங்குவேஜ் ட்ராமா த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். டிரெக்டட் பை ஸ்ருதி சங்கர் அண்ட் ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேல் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் தயா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு திருடுற பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணப்படுறாரு. ஸோ அங்கேருந்து பல ஊர்களுக்கு அப்படி போய்கிட்டு இருக்காரு. கன்னியாகுமரிக்கு வந்து சேர்றாரு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பைக்கை திருடி அங்கே வந்து சேர்றாரு. ஸோ அங்கே வந்து அந்த வீடை திருடும் போது உள்ளே வந்து ஒரு ஆள் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த ஆள் வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனேன்னா உனக்கு இந்த மாதிரியான இந்த 25,000 பக்கம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தயாவை ஒத்துக்கிறான். அண்ட் ஸோ அவர் வந்து அல்சைமஸ் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லும் போது அல்சைமஸ் வந்து அடிக்கடி அவங்க வந்து ஈவெண்ட்ஸை வந்து மறந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஈவெண்ட்ஸை மறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தயா யோசிக்கிறான். ஸோ அப்போ வந்து ஏடிஎம்மில் போய் அவர் வந்து காசு எடுக்கலாம், அந்த 25,000 எடுக்கலாம் அப்படிங்கிற போது தயா வந்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட 25 லட்சம் பக்கம் இருக்கிற மாதிரியாக காமிக்குது. ஸோ அதை வந்து எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு தயா நினைக்கிறான். ஸோ இவர் இந்த வேலா, அதாவது வடிவேல் நடித்த கேரக்டர், அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அவரோட ஃப்ரெண்டையோ யாரையோ பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவரும் வந்து அவரை எப்படியாவது வந்து மைண்ட் வாஷ் பண்ணி நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஏடிஎம் இது திருடினாரா இல்லையா? ஸோ வடிவேலுக்கு அல்சைமஸ் வந்து எப்படி வந்து அந்த அல்சைமஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கார், ஸோ அவர் என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாரு, அதுக்கப்புறம் வந்து அந்த காசை வந்து திருடினாரா, ஃபஹத் ஃபாசில் திருடினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து டூ ஃபினாமினல் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஹத் ஃபாசில் சொல்லவே வேணாம். அவர் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து தொண்டிமுத்திரமும் திருஷ்யமும் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தோட சாயல் நிறையாவே இந்த படத்தில் இந்த கேரக்டரில் இருந்துச்சு. பட் ரொம்ப ஈஸாக நடிச்சிருப்பார். அண்ட் லிட்ரலி ஹிஸ் ஐ ஸ்பீக்ஸ். அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நோட் அவர் ஒவ்வொரு கேரக்டர் நடிக்கும்போது அதை நீங்கள் சொல்லியே ஆகணும் தான். கிட்டத்தட்ட இந்த படத்துலலாம் வந்து அவ்வளோ சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸாக அவ்வளோ நல்லா கொடுத்துருப்பாரு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, வடிவேலும் ஃபஹத் ஃபாசிலும் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட பையன் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து சும்மா அப்படி கொஞ்சம் போது அவர் ஒரு ஃபஹத் ஃபாசில் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அந்த அவர் கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏமாறுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களை ஏமாற்றும் போது கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு. And then comes Vadivel. Vadivel is he is one of the actors I think we missed using him as a lead role. Of course 23ஆம் புலிகேசியெல்லாம் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய லீட் ரோல் வந்து மோஸ்ட்லி காமெடியான லீட் ரோல்ஸாக இருக்கும். பட் மாமன்னனில் ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த 2 படங்களில் அது ஒரு டெரிஃபிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். The way he acts is it's such a bliss to watch அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சட்டிலாக நடிக்கிறாரு. அந்த கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கணுமோ அந்த அளவுக்கு
அளவுக்கு உள்வாங்கி நடிக்கிறாரு. அண்ட் அந்த கேரக்டரில் இருக்கிற சேஞ்சஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இதில் வந்து அல்சைமர்ஸாக இருக்கும் போது அந்த ஒவ்வொரு சீன்லலாம் வந்து அவர் லைக் லிட்ரலி பிரேக் டவுன் ஆகிறதா இருக்கட்டும், அந்த ஒரு குழப்பத்தில் அவர் லைக் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் லைக் செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடிச்சிருக்காரு, ரொம்ப சட்டிலாக கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி அந்த டான்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். போத் த ஆக்டர்ஸ் லைக் ஃபஹத் ஃபாசிலாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவ்வளோ ஜாலியாக ஆடி இருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரசித்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் வடிவேல் அவர் அட்லீஸ்ட் லைக் மாமன்னனில் கூட வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் அவர் கொடுக்கும்போது அவரோட பழைய காமிக்கல் விஷயங்கள் வந்துச்சு, லைக் அதோட சாயல் வந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் வந்து சீரியஸாகவே இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து, ஏன்னா அவர் அதே மாதிரி பார்க்கறனால நம்மளுக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு. பட் இதில் வந்து லைக் ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபிலிமா அப்படின்னு தெரியல, பட் இதில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தோணவே இல்லை. ஒரு இன்னொரு ஹீரோவோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் கம்மிங் டு த சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசி ஆகணும். இந்த ஃபிலிமை வந்து எஸ்பெஷலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரோட் ட்ராவல் மாதிரி இருக்கிறனால எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க படத்தை. அதை ஃப்ரேமிங் பண்ணுற விதம் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எடிட்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து லைக் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லைக் ரோட் ட்ராமா மாதிரி போகும். கிட்டத்தட்ட வந்து மெய்யழகன் மாதிரியே சொல்லலாம் நீங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்பை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், லைக் கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், லைக் திருட்டு லைக் திருடனுக்கும் திருடன் அந்த திருடுறதுக்கு கொடுக்குற ஒரு ஃபிலாசபிக்கல் விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து லைக் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து லைக் எப்படி அந்த ஏடிஎம் வந்து அடிக்கிறதா இருக்கும், அந்த ஒரு ஸ்டோரியுமே போய்கிட்டே இருக்கும். லைக் அந்த ஏடிஎம்மை எப்படி காசை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவருக்கே வந்து லைக் தயாக்கே வந்து எப்படி இந்த கேரக்டர், அதாவது வடிவேலோட கேரக்டர் லைக் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் டெவலப் ஆகிறது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அல்சைமர்ஸ் மாதிரியான ஒரு டிசீஸ் வந்து லைக் இதுக்கு முன்னாடி ஓகே கண்மணியில் வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் லைக் அ மலையாளம் ஃபிலிம். லைக் அது ஏன் வந்து சொல்கிறேன்னா, லைக் அது ஏன் மலையாளம் ஃபிலிம் கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அது எடுத்த விதமாக இருக்கட்டும், லைக் காட்சி பண்ண விதங்களாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளான சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், அது எனக்கு சீரியஸாகவே ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் உட்காந்து பேசினாலே அவ்வளோ பிடிக்கும். அந்த கான்வர்சேஷன்ஸை கேட்குறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி அது வந்து நம்ம லைக் நம்ம ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே வந்து ரசித்து கேட்க தோணும். அந்த மாதிரியான ஒரு ரோட் ட்ரிப் ஃபிலிமாக தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு. வேர் இட் ஸ்டார்டட் டு லைக் எனக்கு வந்து வேர் இட் ஸ்டார்டட் டு ஃபால் அப்படின்னா த ஜர்னர் சேஞ்ச். லைக் நான் அது எதிரே பார்க்கல, பிகாஸ் ஐ வாண்டட் திஸ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட் அல்சைமர்ஸ் டிசீஸ், ஆன் தட் பர்சன்ஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஜர்னர் சேஞ்ச் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அட் த சேம் டைம் டிசப்பாயிண்டிங். வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இன் த சென்ஸ், அதை வந்து லைக் இந்த மாதிரியான ஒரு ஜர்னர் சேஞ்ச் கொடுத்தது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வாட் டிசப்பாயிண்டிங் வாஸ் த சப்ஜெக்ட் தட் தே டுக்.
எஸ்பெஷலி வந்து சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிற போது அதை ரொம்ப ஷாலோவாக காமிச்சது வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் லைக் இப்பயுமே என்னதான் வந்து நம்மக்கிட்ட வந்து போக்சோ இருந்தாலும் இல்லை பல சட்டங்கள் இருந்தாலும் இன்னுமே அந்த சட்டங்களை வந்து லைக் 2 விதமாகவும் யூஸ் பண்ணப்படுது தான். அதை வந்து அட்வான்டேஜாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர். அதை வந்து அது இருந்தாலுமே சில பேருனால வந்து ஜஸ்டிஸ் தர முடியாத ஒரு நிலையிலுமே இங்கே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸுக்குள்ளே வர ஒரு டாப்பிக்கை எடுத்து அதுக்குள்ளே ஹீரோயிசமை புகுத்தி அதுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவை புகுத்தி லிட்ரலி அந்த லைக் அதை வந்து ஏதோ ரொம்ப ஷாலோவாக டீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் வந்து அதை வந்து வாதாடுறது லைக் வடிவேல் வந்து சொல்கிற ரீசன்ஸ் எல்லாமே நான் வந்து ஓல்டாக இருக்கேன் அதனால வந்து ஒரு 4 பேர்த்த கொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் லிட்ரலி அ ஜோக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த சப்ஜெக்ட் யூ டுக் லைக் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்து இப்படி பண்ணியிருந்தேன் எனக்கு அது ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த மாதிரியான ஹீரோயிக் டைலாக்ஸ் வச்சுட்டு லிட்ரலி நாட் டாக்கிங் அபவுட் தட் இஷ்யூ அப்படிங்கிற போது இட் ஃபெல்ட் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் மீ. ஏன்னா லைக் லா இங்கே வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து லைக் லா வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியம். லிட்ரலி சொல்ல போனால் அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் வந்து அவங்கவுங்க ஹீரோயிசம்க்கு எடுக்கும் போது இட் பிகம்ஸ் மோர் ப்ராப்ளமேட்டிக் டு த சொசைட்டி. அண்ட் இதை வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு. அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் த்ரில்லர். அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு ட்விஸ்ட் அது ரிவீல் ஆகும்போது ஒரு அளவுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. லைக் பட் இட் வாஸ் லைக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இட் வாஸ் அது வந்து லைக் நீங்கள் லைக் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தான். ஏன்னா வந்து லைக் இவர் வந்து அந்த வீட்டிலேருந்து வடிவேல் ஃபகத் ஃபாசில் வந்து வடிவேலை வந்து கூட்டிகிட்டு வரும்போதே அவர் பையன் வந்து தேடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு எங்கேயுமே அந்த காட்சிகள் வராது. ஸோ அப்போவே வந்து வி கேன் கெஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த செகண்ட் ஹாஃப். அது வந்து அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் மறுபடியும் சொல்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இட் ஃபெல்ட் ஹாஃப் பேக்ட், இட் ஃபெல்ட் ஷாலோ, இட் ஃபெல்ட் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எஸ் அண்ட் ஆல்சோ லைக் இது வந்து ஒரு ட்ராவல் ஃபிலிம் அப்படின்னு காமிக்கும் போது லைக் லிட்ரலி தே ஆர் கோயிங் டு ஃபார் அவே பிளேசஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, லைக் நிறையா பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் லைக் அது வந்து ஒரு ரோடு மேப் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால லைக் நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்குள்ளெல்லாம் போக தேவையில்லை, அதெல்லாம் கூட கன்வின்சிங்காக தான் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் லைக் த சப்ஜெக்ட் தட் தே டுக், எஸ்பெஷலி அது வந்து ஒரு சைல்டு ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற போது அந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்காக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் இதை ஏன் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஹீரோயிக்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆர் லைக் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிக் சப்ஜெக்டை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சென்சிட்டிவான டாபிக்ஸை எடுத்து ரொம்ப கேஷுவலாக அதை லைக் ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் ஃபீல்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ அட்லீஸ்ட் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து அந்த அல்சைமர்ஸோட அந்த போர்ஷன்லேயே போயிருந்துச்சுன்னா it would have been a terrific attempt. It would have been a like ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக ஒரு லைக் ஒரு டிசீஸ், அந்த டிசீஸோட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயமெல்லாம் நம்ம காமிச்சிருக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் இதில் வந்து அந்த மாரல் விஷயமும் இருந்துச்சு. பிகாஸ் அந்த தயாவோட கேரக்டர் வந்து ஹீஸ் திருடனாக இருந்தாலும் ஹீ இஸ் பிட்வீன் தட் மாரல் கோட் அண்ட்
லைக் அந்த ஒரு டைலமாக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ் த த்ரில்லர் ஃபேக்டர் ஒர்க்ட், பட் த சப்ஜெக்ட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. Yes, that's my take on Marisen. And like at least like future-layavudhu like directors லைக் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் இதாக ஹேண்டில் பண்ணலாம், இன்னும் வந்து லைக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் Marisen and it's available in Netflix. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ட்ரெண்டிங். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னோ த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விச் இஸ் டிரெக்டட் பை டெபியூன் டைரக்டர் சிவராஜன் அண்ட் கலையரசன் அண்ட் பிரியலயா வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் கப்பல் இருக்காங்க, அர்ஜுன் அண்ட் மீரா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து யூடியூப் சேனலில் vlog போட்டு லைக் அவங்களோட பேசிக் மெயின் ஏர்னிங் அதில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து vlog போட்டுட்ருக்காங்க. அண்ட் அதில் வந்து லைக் அண்ட் அதில் வந்து அது யூஸ் பண்ணி ஃபினான்ஷியலாகவும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறாங்க. லைக் நிறைய ஒரு புது வீடெல்லாம் கட்டி பயங்கர லைக் ஒரு வெல் டு டூ ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு விஷயம், ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லைக் எய்ம் மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி போகுது. ஸோ பட் அதை ரீச் ஆகிறதுக்கு லைக் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ தே கம் அப் வித் த பிளான். ஸோ அர்ஜுன் கம்ஸ் அப் வித் த பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள லைக் அவங்களோட அக்கௌண்ட்டு பிளாக் ஆயிடுது. ஸோ அது பிளாக் ஆனதுமே தே ஆர் லைக் ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. லைக் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் 2 பேர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைக் சம்ஹவ் தே கேன் கம் அப் வித் சம்திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் காலில் வந்து லைக் நீங்கள் வந்து சின்ன சின்ன டாஸ்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணதுமே ஸோ லைக் காலிங் பெல்ல வந்து 3 தடவை அடிக்க சொல்கிறாங்க. 3 தடவை அடித்ததுமே அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது பார்த்தோன்னே லைக் தே ஆர் லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் வித் இட். ஸோ தே மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதில் வந்து லைக் தே ஹேவ் லைக் அரௌண்ட் லைக் 4 rounds அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதை வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் ஹோம் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லைக் இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் பிக் பாஸ் அண்ட் லைக் பிக் பாஸ் அப்படி இல்லை அப்படின்னா இது சொல்லலாம் நீங்கள், அது ஸ்குவிட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு பர்சனலி ஸ்குவிட் கேம் அவ்வளோ பெருசாக ரிலேட் ஆகலை இந்த இதில். இட் வாஸ் கம்ப்ளீட்லி லைக் சம்திங், அது வந்து டோட்டலி சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பிக் பாஸ், அதுக்கப்புறம் லைக் தேர் ஆர் லைக் ஃபியூ ஹாலிவுட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கான்செப்டில் இருக்காது. அது வந்து லைக் வேறு மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கும். லைக் ஒரு சொசைட்டியில் ஒரு புது சொசைட்டியில் இருக்கிற மாதிரி, அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கல்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு லைக் அதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு இந்த படம். ஸோ டு பி ஃப்ராங்க், இந்த படம் வந்து I wanted it to work. Like ஏன்னா வந்து லைக் the concept வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. அண்ட் அதை செட் பண்ண விதமும் ரொம்ப நல்லா செட் பண்ணியிருந்தாங்க இனிஷியலி. அந்த கேம் செட் பண்ணுறது பிகாஸ் வந்து லைக் ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு ப்ரிமிசஸ்க்கு அந்த ஆசையை தூண்டுறது தான் அந்த அது வந்து லைக்
பர்ஃபெக்டாக ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இட் டிட் ஒர்க் அவுட் இனிஷியலி. அண்ட் கலையரசன் அண்ட் பிரியலையா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் நல்லாவே இருந்துச்சு. லைக் அவங்க தான் வந்து கம்ப்ளீட்லி அந்த 2 கேரக்டர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வருது. ஸோ தே ஹாவ் டு லைக் டு பி டாமினன்ட் இன் தியர் ரோல்ஸ் அண்ட் தே வேர் டாமினன்ட் இன் தியர் ரோல்ஸ். எஸ்பெஷலி பிரியலையாவோட அந்த ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த கதையில் வந்து நிறையா ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அவங்களும் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ லைக் அவங்களோட இது நல்லா அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோப் இருந்துச்சு கலையரசனை விட. அண்ட் கலையரசன் ஆஸ் யூஷுவலாக நல்லாவே நடிச்சிருந்தார். அண்ட் அவருக்கு கொடுத்த ரோலில் அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் லைக் ஐ லைக் த கான்செப்ட். ஐ லைக் ஹவு த ஃபர்ஸ்ட் ஆஃப் மூட். லைக் அந்த கேம் வந்து லைக் 4 கேம்ஸ் அப்படிங்கிற போது இட் மூட் அப் லைக் பிரிட்டி மச் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு டோனில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் அது கொஞ்சம் அப்படி டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த படம் வந்து லைக் இட் இஸ் நாட் லைக் இட் டிட் நாட் ஹாவ் தட் சப்ஜெக்ட் ஃபார் லைக் 2 hours 30 minutes or 40 minutes ஓடுற அளவுக்கான ஒரு சப்ஜெக்ட் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் ட்ராக் ஆக ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து லைக் அந்த 4 கேம்ஸ் வந்த போதே ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக போயிட்டு இருந்த ஒரு கதை ரிப்பீட்டேட்டிவாக கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே அது ப்ரொலாங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதை விட்டு அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் வந்து லைக் வெளியே வர முடியல. லைக் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா லைக் தே ஹேட் அ வெரி குட் ஸ்டோரி அப்படிங்கிற போது லைக் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் எஸ்பெஷலி அந்த கேமரா செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பாக்ஸஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த லைக் அந்த 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 மாஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக இல்லாமல் அந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ டெக்னாலஜி தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலே இட் வுட் ஹாவ் பீன் வெரி வெரி குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அந்த டிசைன்ஸ்க்கெலாம் வந்து எனக்கு பெருசாக செட் ஆகலை. ஈவன் இஸ் மாஸ்க் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் செட் ஆகலை. பட் சைக்கலாஜிக்கலி இட் ஒர்க்ட் அவுட். அதாவது ஒரு ரெண்டு கப்பல் ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பலுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஸ் ஒரு மணி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது வந்து எப்படியெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் லைக் ஹவு பர்வர்ட் ஹியூமன்ஸ் ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அண்ட் லைக் ஒரு மணி அப்படின்னு வந்துட்டா ஹவு மேனிப்புலேட்டிவ் ஹியூமன் கேன் பி ஆர் லைக் ஹவு கிரீடி ஹியூமன் கேன் பிகம் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கலி இந்த மாதிரியான சப்ஜெக்டோட பேஸ் கோரே அதுதான். அண்ட் தே புல் தட் ஆஃப் ரைட். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் டிசைனில் வந்து இன்னும் கொஞ்சம் புல் பண்ணியிருந்தா. அண்ட் ஆல்சோ வந்து ஐ ஃபெல்ட் த சினிமாட்டோகிராஃபி was not it was not that tight அப்படின்னு சொல்லலாம். அது வந்து லைக் அது சினிமோட்டோகிராஃபியா இல்லை சினிமோட்டோகிராஃபியில் பிரச்சனை இருந்துச்சா இல்லை எடிட்டிங்கில் அந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் சினிமோட்டோகிராஃபிலேயே எனக்கு சில விஷயங்கள் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டைட்டான ஃப்ரேம்ஸில் இன்னும் கொஞ்சம் அதை வந்து லைக் ஒரு மியூசிக் ஒரு லைக் லேயர்லாம் இந்த மாதிரியான கதைகள் வந்து 3 ஃபேக்டர்ஸுமே ஒர்க் அவுட் ஆகணும். தட் இஸ் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஸோ அது 3மே கோயின்சைட் ஆயிருச்சு அப்படின்னா அது 3மே வந்து லைக் அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலே இந்த படம் வந்து லைக் it would make you sit towards the edge of the seat அப்படின்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் ஈவன் தோ they had a very good subject அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு.
But on the other hand, there were like many loopholes அப்படின்னு சொல்லலாம். Or like இதை வந்து நீங்க இந்த கேம் விளாடுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. ஆர் லைக் இந்த கேமை ஆக்சுவலி நடுவுலேயே நிறுத்தவும் அவங்களால முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான நிறையா ரீசன்ஸ் வந்து கன்வின்சிங்காக இல்லை. அந்த ஒரு ஃபேக்டர் வந்து லைக் அவங்களோட பாஸ்ட் லைஃப் தான். அந்த ஒரு ஃபேக்டரை வச்சே ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணி போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பாஸ்ட் லைஃபுமே வந்து லைக் த கலையரசனோட கேரக்டர் ரியாக்ட் பண்ணுறது வந்து வேணும்னே ப்ராப்ளமேட்டிக்காக ஆர் லைக் சைக்காட்டிக்காக காமிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபோர்ஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் மறுபடியும் ஒரு விமனை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மறுபடியும் ஒரு லைக் அந்த ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயம்குள்ளே போனனால இட் ஃபெல்ட் ஆஃப். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஒர்க் ஆச்சு. த பெட்டர் சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஒரு ஃபாஸ்ட் கட் எடிட்டிங் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு அந்த ஃபாஸ்ட் கட் எடிட்டிங் தேவைப்பட்டுச்சு. ஆர் லைக் அந்த அந்த ஒரு டைட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி தேவைப்படதான் செய்யுது. பட் மற்றபடி இட் வாஸ் அ குட் ட்ரை. இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா வந்ததெல்லாம் வந்து லைக் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன் அதெல்லாம் எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. பட் என்ன சொல்கிறது, லைக் ஏதோ ஒரு ஆஃபான விஷயங்கள் இருந்துச்சு அங்கங்கே. லைக் தே ஹேட் ஆல் த சாய்ஸஸ், த ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் அப். அது வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் அது வந்து மணி இஸ் இன்வால்வ்ட் அப்படிங்கிறத தாண்டியும் அது வந்து லைக் அதை வந்து ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. அது அந்த கோர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஈவன் த லாஸ்ட் ட்விஸ்ட் லைக் தட் இன்னொரு கேரக்டர் வர்றது வந்து லைக் இட் வாஸ் ஆக்சுவலி பிளண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அப்படி ஒரு கேரக்டர் திடீர்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐதர் அந்த கேரக்டர் வந்து அந்த கேம்குள்ளே இருக்கணும், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கணும். மோஸ்ட்லி கேமுக்குள்ளே அந்த கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து லைக் ஒரு அளவுக்கு சொல்லாமல் அந்த ஒரு மெசேஜ் லைக் யூடியூப் ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், அதை வந்து லைக் லிட்ரலி இது வந்து அது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. பிகாஸ் இந்த கேம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு தடையும் அந்த இது பண்ணும்போது லைக் ஒவ்வொரு தடையும் அந்த கேம் அவங்க வின் பண்ணும்போது இட் இஸ் லைக் பீயிங் அந்த காசு வந்து ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அது கிடைக்குது. அப்படிங்கிற போது லைக் யூடியூப் அந்த விஷயமே வந்து அப்படி தான் நடக்குது. எஸ்பெஷலி vlogங்கிற ஒரு விஷயமே வந்து லைக் யூ ஆர் செல்லிங் யோர் பர்சனல் ஸ்பேஸ், யூ ஆர் செல்லிங் யோர் விஷயங்கள் அப்படிங்கிற வரும்போது அப்போ வராத மொராலிட்டி இந்த கேம் விளாடும் போது வருதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட ஒரு இருக்குது. அதெல்லாம் வந்து லைக் இட் வாஸ் கன்வின்சிங். அண்ட் ஆல்சோ லைக் ஈவன் தோ லைக் கலையரசன் அண்ட் பிரியாலயா வந்து லைக் தே வேர் லைக் குட் இன் திஸ் ரோல்ஸ். சம் லைக் ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டர் அண்ட் லீட் ரோல்ஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாட் தட் தே வேர் நாட் குட் ஆர் லைக் அவங்கக்கிட்ட அவ்வளோதான் ஒர்க் வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் அவங்கக்கிட்ட பொட்டென்ஷியல் இருந்திருக்கு, ஒரு லைக் அவங்களால இன்னுமே நல்லா நடிச்சிருக்க முடியும். பட் சம்ஹவ் வந்து ஐ திங்க் அதுவுமே கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு. ஸோ மேபி லைக் லீட் ரோல்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மேட்டிவ் ஆக்டர்ஸ் போட்டிருந்தாலோ, இல்லை இவங்களே வந்து லைக் டேரக்டரே வந்து இவங்ககிட்ட இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் வாங்கியிருந்தா இந்த படம் வந்து இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. Yes, with that being said, it was a good psychological it did work.
எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஸோ ட்ரெண்டிங் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் அமேசான் ப்ரைம். ஸோ எஸ், இந்த மாதிரி லைக் சீரீஸ் ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.